வணக்கம். வணக்கங்க. இன்னைக்கு நாங்கள் தமிழ்நாடு மாநிலம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்தில் சிக்கரசன் பாளையம் புதூர்ல இருக்கிறேன். சரி, இல்லைங்களா சார்? ஆமாங்க. விவசாயியோட அறிமுகம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட முகவரி சொல்லுங்க சார். சார், எங்க ஊரு இக்கரணம் புதூருங்க. ஓகே. என் பேரு விஜயனுங்க. ஓகே. எங்க அப்பா பேரு கோவிந்தப்ப கவுண்டருங்க. ஓகே சார். நாங்க இந்த மல்லி போட்டு ஒரு 6-7 வருஷம் ஆச்சுங்க. ஓகே. இது மருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடிச்சுட்டே இருந்தோமுங்க. ஓகே. மருந்து அடிச்சே நம்மளால பணம் செலவு பண்ண முடியாத கிடப்ப போட்டாங்க. அப்புறம் எங்க பையன் இந்த மாதிரி பக்கத்தால உதிமத்து மேட்டுல அக்ரி ஒருத்தர் கர்நாடகாவில இருந்து வந்து கடை வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த டாக்டர் சாயங்கிற மருந்தை வாங்கிட்டு வந்து வேருக்கு ஊத்துனாருங்க. அது ஊத்துனதுல இருந்து மருந்தே அடிக்கிறீங்க. எப்படி வருதுன்னு பார்த்தா இப்ப இந்த 5 நாளா தினம் 50 படி பூவாட்ட வருதுங்க. செடி இயற்கை தன்மை இயற்கை பசுமை எப்படி இருக்குதுங்க, அதுக்கு விட நல்ல ஃப்ரெஷ்ஷா மருந்து அடிச்ச செடிக்கு விட அழகா அலைஞ்சு அருமையா இருக்குதுங்க. இந்த டாக்டர் சாயனுடைய வேர் மருந்து ஊத்தனதுல இருந்து செடியே ஒரு தனி டைப்பா இருக்குதுங்க. மல்லின்னா மல்லி பூவை அப்படித்தானுங்க, இலைய அப்படித்தானுங்க, எல்லாமே அருமையா ஜம்மனு ஆய்க்கிறது. இந்த டாக்டர் செல் கொடுக்கறதுக்கு முன்னாடி 9 வருஷம் அனுபவத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது செடியில? அப்பல்லங்க செடி கருகள் வரு பாருங்க, அந்த பூவு காம்பல்கள் வரு, ஒரு சைடு சொத்த வரு, பல பிரச்சனை வருதுங்க. இப்போ ஒரு பூவுல நீங்க இந்த மல்லி செடி பூர பாருங்க, கை தொட்ட ஒரு பூ கீழே போடாது அப்படியே தானுங்க எடுத்துட்டு போற, பொறுக்கிறதே கிடையாதுங்க. நேற்று போய் மார்க்கெட்ல போட்டுனுங்க 3 ட்ரிப் 2 ட்ரிப் பூபதி வாங்கினாருங்க, ஒரு ட்ரிப் ரத்தீப் வாங்கினாருங்க. 60 படி பூவு ஒரு படியும் கூட கட்டுக்காரர் தான் வாங்குறாங்க வழியே, எங்க பூவை கொட்டதுக்கு முன்னே விரும்பி வாங்குறாங்க. அந்த அளவுக்கு பூவு காம்பு இந்த உருண்டை எல்லாம் நல்லா பசுமையா அழகா இருக்குதுங்க. அதனால எல்லாருமே விரும்பி வாங்குறாங்க. இப்ப செடி காட்ட பார்த்தா ஒரு கண் புலிதான் காட்சியா நல்லா இருக்குதுங்க. எல்லாம் அந்த வெள்ளை நோய் இருக்கிற செடியும் கூட கருப்பு திருப்பிச்சுங்க. 1300 செடியில ஒரு 30 செடியாட்ட இந்த களைக்கொல்லி அடிச்சு செத்து போச்சுங்க. களைக்கொல்லி அடிச்சு செத்து போச்சுங்க. இப்ப இருக்கிற செடி அருமையா அழகா தாழ்ந்து இருக்குது. அந்த களைக்கொல்லியை அடிச்சு சத்து போகிற மாதிரி இருந்த செடி இப்ப எப்படி இருக்குது? இப்ப நல்லா இருக்குது, உயிர் பிடிச்சிருச்சு. ஆனா ஹெவி டோஸ் ஆனது ஒரு 30 செடி போயிடுச்சுங்க. அதுல இருந்து நான் மருந்து களைக்கொல்லியா அடிக்க வேண்டாம் இருக்குங்க. பில்லு இருக்குதுங்க, மாமட்டி போட்டு களை வெட்டிக்கிற அப்படின்ட்டு இந்த கிராப் எடுக்கட்டுங்க. இது அழிக்கிறேன்னு சொன்னா நான் அழிக்கிற விட மாட்டேனுங்க. அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இதே போகுதுங்க எங்களுக்கு. இந்த 1/2 ஏக்கரா வச்சு இன்னும் 4 வருஷம் இந்த பூவை எடுத்துடலாம். அந்த அளவுக்கு இந்த டாக்டர் சாய் நல்லா கேக்குதுங்க. பூமி நல்லா இது பண்ணுது. பூமி எப்படி இருக்குது? இப்போ பூமி நல்லா பொறுன்னு நல்லா இருக்குதுங்க. மண்புழு ஏகப்பட்ட உற்பத்தியா இருக்குதுங்க. பூமியே கால் வச்சா போகன்னு நல்லா இருக்குது. இந்த டாக்டர் குடுக்கறதுக்கு முன்னாடி பூமி எப்படி இருந்தது? காலே வைக்க முடியாது, களைக்கொல்லி அடிச்சு பூரா காலை ஜூடுங்க, கண்ணு எரிச்சலுங்க. அப்புறம் மருந்து இந்த அடிக்கிறமாங்க என்னமோ சாலமான ஈழமானு ஒரு பவுடரு, அதை அடிச்சு மூஞ்சி கீஞ்சி எல்லாமே எரிச்சலுங்க. எடுத்து நீங்க பூரா கண்ணு மூக்க எல்லாம் கை கழுவிட்டு இப்படி தொடரா தின்னுங்க. அந்த மருந்தெல்லாம் அடிக்கவே கூடாதுங்க, அந்த அடிச்சு ஆடக்கூடாதுங்க. இது இப்ப அதுல இருந்து நம்ம இயற்கையாவே இதே மாதிரி வருது அப்படின்னு. இப்ப எப்படி இருக்குது? இப்ப ஜம்மன் இருக்குதுங்க. எந்த பூ சாப்பிட்டு காட்டுறீங்களா? பாக்கல பாருங்க, இந்த மல்லி அழகா இருக்குது. ஏதாச்சும் கெமிக்கல்ஸ் அடிச்சு சாப்பிட முடியுமா? ஒண்ணும் முடியாது. பாத்தீங்களா, என்ன இந்த 2 மல்லி போட்டு சாப்பிடுறோங்க, எந்த மருந்து இல்ல. மண்ட அருமையா கடிச்சே 3 நாளும் கூட ஒண்ணும் ஆகாதுங்க. அந்த அளவுக்கு கெமிக்கல் இல்லாத மல்லி இது. தலையில வைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க, சாமிக்கு போட்டாலும் மனம் இருக்குங்க. ஆனா ஒரு விசேஷத்துக்கு வச்சாலே இந்த மல்லிய தலையில ஒரு அழகா காட்டு. அந்த விசேஷத்துல இந்த மல்லி போய் போடும்போது எனக்கு அந்த இடமே மணக்குது. அந்த அளவுக்கு பூத்து பாருங்க, இந்த விருத பூ இருக்குது பாருங்க, இதனுடைய மனம் பாருங்க எப்படி இருக்குது. மல்லி மனம் அடிக்குது. அதானுங்க மல்லி. கண்டிப்பா மல்லி என்னாலே எல்லா மல்லியும் இல்லைங்க, மருந்தடிச்ச மல்லி எல்லாம் அந்த மாதிரி மனம் வராதுங்க. இயற்கை காட்டு மல்லி எப்படிங்க பூத்தா மனம் இந்த அளவுக்கு மனம் இருக்குது. ஓகே, சூப்பர். இப்போ டாக்டர் பயன்படுத்தி பயன்பாடு உங்களுக்கு ஆயிருச்சு. உங்களை மாதிரியே அடுத்த விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம டாக்டர் பத்தி? நான் அப்படிதான் சொல்லி இருக்கேங்க. பாருங்க, இப்ப செல்வராஜன் ஒருத்தர் இருக்காருங்க, அவரு செல்வா இந்த மாதிரி வேருக்கு டாக்டர் சாய் மருந்து ஊத்து, கெமிக்கல் மருந்து அடிக்காத, களைகளையெல்லாம் சுத்தமா புடிங்கி போட்டு வேருக்கு மருந்து ஊத்தி விட்டு பக்குவப்படுத்தினீங்கன்னா சூப்பரா பூ வரு அப்படின்னு அடுத்த விவசாயிக்கு நாங்க சொல்றாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அவங்க பண்ணா அவங்க நல்லா முன்னாடி உப்பை போடுறது, உரம் போடுறது அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இப்ப இது பூமியில இருக்கிற சத்தை தண்ணி விடாத எடுக்கிறது இல்லைங்க. பூமியை காய வைக்கிற ஒரு கிராப் வரட்டு தண்ணி விடாதனால அந்த
அந்த அந்த எரு சத்தை எடுக்கிறது இல்லைங்க, இந்த மருந்து சத்தை அடிச்சு செடி பூரா ஒரு மாதிரி ஆகி போகுதுங்க. பூ வந்த உடனே நம்ம கோழி மூட்டு எப்படி கொரோனா படுக்குது அந்த மாதிரி ஆகி போகுதுங்க. அதனால இயற்கையா இந்த மாதிரி பண்ணுனா சூப்பரா பூ வருங்க. ஓகே, ஒரு லாபகரமான விவசாயம் செய்வதற்கான வழிமுறைகள் டாக்ஸில் மூலமாக அனைத்து விவசாயிகளுக்கு கிடைக்கும். அந்த வழிமுறைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மைக்ரோபி அக்ரோடெக் பிரைவேட் லிமிடெட்